ஜி கே நாகராஜ், இங்க திமுக கூட்டணியில உரசலோ விரிசலோ வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அதிமுகவும் பாஜகவும் காத்திருக்கிறார்கள். ஆனால் அது காணல் நீராகும் அப்படின்னு திமுக சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ஐயநாதன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. மதுவிலக்கு கொள்கை குறித்து திமுக எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அவர் போதைப் பொருளை விட்டுட்டார். இப்ப நடத்துற மாநாடே மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு. முன்பெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க மதுவிலக்கு போராட்டம் நடத்துற காலம் உண்டு, நாங்களும் நடத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு படி மேல போய் இந்த திராவிட மாடல் ஆட்சியில போதைப் பொருளும் சேர்ந்து விட்டது அப்படிங்கறதா ஒரு கொடுமை. ஒன்று. இரண்டாவது, ஐயனார் அவர்கள் சொன்னாங்க சமூகத்தை காக்கிறதுதான் நோக்கம் அப்படின்னாரு. அதாவது விசிகே பொறுத்த வரைக்கும் முதல்ல தலித்தியம் பேசினாங்க, தமிழீழம் பேசினாங்க, தமிழ் தேசியம் பேசினாங்க. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறதுக்கு நண்பர் சீமான் வந்துட்டாரு. அவர் விஜய் அவர்களும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழெல்லாம் முடிஞ்சிருச்சு, காங்கிரஸ் அவங்க முடிச்சு கட்டிட்டாங்க எல்லாத்தையும். சோ இன்னைக்கு அவங்க கையில இருக்கிறது தலித் அப்படிங்கிற தலித்தியம் மட்டும்தான். குறிப்பா மரக்காணம், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்ல விசிகே பொறுத்த வரைக்கும் அவங்க கள்ளச்சாராயம் குறித்து கூட கவலைப்படல, விசச்சாராயம் குறித்து தான் கவலைப்படுறாங்க. அவர் கருத்து முடிச்சிட்டு முதல்ல பேசுறப்ப நான் கேட்டிருந்தேன். அவங்க கள்ளச்சாராயம் குறித்து கவலைப்படல, விசச்சாராயம் குறித்து கவலைப்படுறாங்க. ஏன்னா அதிகம் பாதிக்கப்படுகிறது. அவங்க பாணியில சொல்ல போனா அவங்க நாங்க சாதி கட்சி இல்லம்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த மக்கள். கள்ளக்குறிச்சியில மிகப்பெரிய கொடுமை நடந்தது. தமிழக முதல்வர் கூட போய் பார்க்கல அந்த நிகழ்ச்சிக்கு, அவர் கூட போய் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். ஆனாலும் கூட சமூகத்தை காப்பது திமுக அல்லது விசிகாவினுடைய நோக்கம் முழுமையாக இல்லைன்னு நான் ஆணித்தரமா பதிவு செய்யறேன். முக்கியமான முதல் காரணம், அப்படி அவங்களுக்கு நோக்கம் இருந்தா, சாராயத்தை உழைக்க வேண்டும் நினைத்தால், மதுவை கதுக்கடையை மூட வேண்டும் நினைத்திருந்தால் அவர்கள் திமுகவையும் கூட கூப்பிட்டுருக்கணும், வாங்கன்னு சொல்லியிருக்கணும். திமுக பேச்சுவார்த்தை நடத்த முடியும். கூட்டணி குச்சியில் இருக்கிறாங்க, கூட்டணி விட்டு அங்க வெளியே வர முடியும், தைரியமா சொல்ல முடியும். தேர்தல் வேற, மக்கள் பிரச்சனை வேறங்கிறப்பவே தெரியுது. இவங்க நாளைக்கு மறுபடியும் எலெக்ஷன் சீட்டு வந்தா 10 சீட் சேர்த்து கொடுத்தா உடனே அங்க போயிருவாங்க அப்படிங்கிறது இது வெளிப்படையான நாடகம் என்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இல்ல, மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு, ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு கூட்டணியை விட்டு வெளியில வாங்க அப்படின்னு பாஜக விடுக்கிற அழைப்பு தான் அரசியல். இதை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுது விசிக. இல்லைங்க, நீங்க உண்மையிலேயே அவ்வளவு நெருக்கமா இருக்கிற நீங்க இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு நடத்துற இந்த மதுவிலக்கு மது ஒழிப்பு போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். இன்னைக்கு உங்களை போட்டி எங்கள் வாக்களை எடுப்பதற்கு நடிகர் சீமான் வந்துட்டு, புதிதாக தமிழ் கழகம் வந்திருக்கிறது, உங்கள் ஓட்டுக்களை பிரித்து எடுத்து செல்ல தயாராகிவிட்டது, உங்களுக்கு ஒரு வெற்றிடம் உங்களுக்கு இல்ல, அடுத்தது உங்களை வெளியனுப்ப மக்கள் தயாராகிட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்ல. ஆக இப்ப ஒரு சப்ஜெக்ட், இந்த மதுங்கிற சப்ஜெக்ட் கையில் எடுத்துருக்கீங்க. இல்ல, இங்க நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க அப்படின்னா, திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஒண்ணு சீமானுக்கோ அல்லது விஜய்க்கோ போகும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அது நீங்க பிஜேபியினுடைய ஸ்டேட்மெண்டா சொல்றீங்க. திமுகவுடைய எதிர்பார்ப்புகள் மட்டுமல்லங்க, விடுதலை லட்சத்தில் இருக்கிற 0.77 வாக்குகள் அவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க. கடந்த எலெக்ஷன்ல 0.7% வாங்கியிருக்காங்க. அந்த வாக்குகள் முறையா அப்படியே நிச்சயமாக அது வேற கட்சிக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது அதனுடைய பங்களிப்பை தமிழக வெற்றி கழகமோ சீமானோ எடுத்துக்கொள்ளுங்கிற பயம் வந்துருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, அரசியல் அங்கீகாரம் கிடைத்தாகிவிட்டது. திமுகவை மிரட்டி பார்க்க வேண்டும். அடுத்த தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் சீட்டுகளை பெற வேண்டும். அப்படி கொடுக்க மறுத்தால் வெளியேறலாம், வேறு கூட்டணியை தேடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக ஒரு மிரட்டல் விடுக்கின்ற திமுகவுக்கு மிரட்டல் விடுக்கின்ற தோரணைகளை தான் இதை கொண்டு வர ஒழிய 100% கூட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கோரிக்கை என்பது 100% இல்லை. அப்படி இருந்திருந்தா இவ்வளவு ஆண்டு ஏன் வாய் குத்தி மௌனமா இருக்கணும்? 15,000 கோடிக்கு போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது, சேல்ஸ் நடந்திருந்தது. அதுல பங்களிப்பு விசிகாவினுடைய 2 நிர்வாகிகள் பங்களிப்பு இருந்தாங்க. அப்ப வராத போராட்டம், அப்ப வராத
இல்ல இந்த விவகாரத்தை ஒரு அரசியலாக்கி இதற்கு இப்படியான ஒரு சூழல்ல மிரட்ட பார்க்கிறது, திமுக மிரட்டல் விடுக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் முன்வைக்கிறதே தவிர திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகள் மற்ற கட்சிகளே யாரும் சொல்லல. சொல்ல மாட்டாங்கன்னா திமுக ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா திமுகவுக்கு இவங்களுடைய வாக்கு வங்கி தேவை. அவங்க சிறுபான்மை வாக்குகளையும் தலித் மக்களுடைய வாக்களை மட்டும்தான் நம்பி இருக்கிற கட்சியாக திமுக மாறி இருக்கிறது. அதனால இந்த வாக்குகள் போச்சுன்னா மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். அடுத்தது தமிழ் வெற்றி கழகம் வருகின்ற அந்த பாதிப்பு நிச்சயமாக, ஏன்னா அவரும் இப்போ ஒன்றிய அரசு இந்த மாதிரி பல விஷயங்கள் திராவிட மாடல் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆக திராவிட மாடலுக்கு மிகப்பெரிய போட்டி தமிழ்நாட்டில் உருவாகி விட்டது. அதுல தமிழ் வெற்றி கழகம் நடிகர் விஜய் கட்சியும் பங்கெடுக்கின்ற பொழுது திமுகவுக்கு அந்த பயம், அதனால இவ்வளவு தாங்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் இன்னொரு பயம் பாஜகவுக்கு வந்திருக்கு. அது என்னன்னா, ஒருவேளை அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறார் அவர், அதிமுக இது ஒரு மெகா கூட்டணிக்கான தொடக்க புள்ளி அப்படிங்கிறாங்க. அதிமுக அணி பலமடைந்துட்டா அதனால பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற அந்த பயம் பாஜகவுக்கு வந்துருச்சா? 11.2%, 18% கூட்டணி ஏற்கனவே வாங்கி இருக்குங்க. 0.77% இருக்கிற விசிக பத்தி நான் கலவர வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு நிச்சயமாக அந்த கவலை இல்ல. விசிக வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை, பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை சார்? என்ன இல்ல, விசிக வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை, பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை? பாருங்க, பர்சன்டேஜா போட்டு தாங்க பேசுவோம். 0.77% தான் அவங்க பர்சன்டேஜ் ஏன் பேசுறீங்க? வெற்றி தோல்வி தானே பேசணும். பர்சன்டேஜ் ஆஃப் வோட் நாங்க 10 இடங்கள்ல 2ஆம் இடம் வந்திருக்கிறோம், பல லட்சம் ஓட்டுகள் வாங்கி இருக்கிறோம். அதையும் நீங்க கணக்கு பார்க்கணும்ல. இல்ல, அதாவது நான் சொல்ல வர விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே நோக்கம் இருந்திருந்தா, இந்த மது ஒழிப்புக்கு நோக்கம் இருந்திருந்தா 2 பேர் இதை செய்ய முடியும். ஒண்ணு திமுக, இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி. தேசிய லெவல் அவர் சொல்றாரு. அப்ப இந்த 2 கட்சிகளை அழைத்திருக்க வேண்டும் அல்ல. திமுக நீங்க வாங்க, வந்து மக்கள் விடும் கண்ணீரை பாருங்கள். இறந்து போன பாதிக்கப்பட்ட மக்களை உட்கார வச்சுக்கணும் அந்த போராட்டத்துல. அவர்களை உட்கார வச்சு கொள்கை ரீதியா அவர்களினுடைய நேர் எதிரியா பார்க்கக்கூடிய பாஜகவும் பாமகவும் தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இதுல பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க கொள்கை ரீதியா? மகாத்மா காந்தி பிறந்த நாள் நடத்துறதா சொல்றாங்க. கையில பகவத்கீதை புத்தகத்தோட இந்தியா முழுவதும் வளம் வந்தவர் மகாத்மா காந்தி. தான் சாகிற போது கூட ஹேராம் என்று சொல்லி உயிர் விட்டவர் மகாத்மா காந்தி. நீங்க அப்படியெல்லாம் நீங்க இந்த தேச நலனுக்காக நீ உண்மையிலேயே உங்க சமுதாயங்களுக்கு அக்கறை இருந்தா அதையெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க காந்தி பிறந்தநாள் நடத்துறப்போ காந்தி எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாரோ, எந்த மதத்தை அவர் தலைவி இருந்தாரோ, எதை பின்பற்றினாரோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்க பாஜகவுக்கு அழைப்பு விடுக்கணும். மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, விசிகவினுடைய அழைப்புக்காக பாஜக காத்திருக்கவில்லை அப்படிங்கிறாங்க. நீங்க ஏன் பாஜகவை அழைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நான் சொல்றது, அவர் நோக்கம் உண்மையாக இருந்தால், அவர் சொல்ற விதிய அரசியல் நிலைப்பாடு வேறுன்னு அவரே சொல்லிட்டாரு. மக்கள் பிரச்சனைக்காக சொல்றாரு. மக்கள் பிரச்சனை யார் தீர்க்க முடியும்? இன்னைக்கு திமுக தீர்க்க முடியும். இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி திமுக இருக்கிறது. இன்னொரு சக்தி யாருக்கு இருக்கு? தேசிய கட்சியான நாட்டை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இருவர்களை அழைக்க வேண்டுமா வேண்டாமா? அவர்களை விடுத்து நீங்கள் நடத்துகின்ற போராட்டம் வெறும் நாடகங்கிற நானு. பாஜகவை அழைத்தால் இந்த போராட்டம் நாடகம் அல்ல, உண்மையான போராட்டம். இல்ல, அதான் பாஜகவை அழைத்தால் இந்த போராட்டம் உண்மையான போராட்டம். இன்னைக்கு நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சரி, ஓகே. பாலசிங்கம் பதில் சொல்றாரா? சொல்லிட்டோம். பாலசிங்கம் பதில் நாகராஜனுடைய கருத்து மக்களுக்கு எதிரானது, தமிழக மக்களை அவமதிக்கக்கூடிய கருத்தாக அது இருக்கிறது. இந்த மதுவிலக்கு பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவுடைய கருத்து என்பது என்ன என்பதை இதுவரை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுகிற பாஜக, ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்று சொல்கிற பாஜக, ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்கிற பாஜக, ஒரே நாடு ஒரே மதுவிலக்கு என்று சொல்ல முடியுமா? அந்த உறுதியை தர முடியுமா? ஆனால் அவர்கள் தரமாட்டார்கள். ஏனென்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்கள் அவர்கள் போதையிலே துவள வேண்டும், மதுவிலே துவள வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஆசை. ஒடுக்கப்பட்ட மக்கள் மேம்படக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய ஆசை. அப்படிதான் அந்த சங் பரிவார் அமைப்புகளும் RSSம் அதற்கான திட்டங்களை இட்டுதான் போதை பழக்க வழக்கங்களை சேரிகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதானி அவர் பேசுகிறார், அதானி துறைமுகத்தில் 25,000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் வந்தனவே, அது மோடியுடைய நண்பர் அதானி அல்லவா? அதானி அல்லவா? அதை திமுக உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளுமான்னு கேளுங்க முதல்ல.
முதல்ல மாநில சுயாட்சி பேசுற நீங்க 20க்கும் மேற்பட்ட மசோதாக்களை, திட்டங்களை, சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத திமுக அரசு இந்த விஷயத்துல பாஜகவுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுமா? நான் கேக்குறேன். இப்ப பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் கூட்டணியில் இருந்துதானே விசிக பேசிட்டு இருக்காங்க. திரு நாகராஜ், பாஜக முடிக்கட்டும். பாலசிங்கம் சொல்லி பேசி முடிக்கட்டும். கேள்வி விசிக முதல்ல திமுக பாலசிங்கம் பேசி முடிக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு குடும்பம் 100 பேர் இருக்கிற குடும்பத்துல திரு நாகராஜ் உங்களுக்கு தான் பதில் சொல்றாரு. பேசி முடிக்கட்டும். பெண்கள் வீட்டுல ஆண்கள் இல்லை. திரு நாகராஜ் உங்களுக்கு தான் பதில் சொல்றாரு. பாலசிங்கம் பேசி முடிக்கட்டும். பாலசிங்கம். நாகராஜ் அவர்களே, மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி இதுவரையிலே எத்தனை மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு 3வது முறையாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு முறையாவது இதை பற்றி வாய் திறந்து பேசியிருக்கிறதா? மக்கள் நலனை பற்றி பாடுபடுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, விடுதலை சிறுத்தைகள் சமூக அக்கறை இல்லாதவர்கள் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். நான் பயங்கரமாக குற்றம் சாட்டுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி தான் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத கட்சி. அதிலும் குறிப்பாக உழைக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது எவ்வித அக்கறையும் இல்லாத ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்கள் சீரழிய வேண்டும் என்பதற்கான ஒரு கட்சி நடத்துகிறார் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். அப்படி மக்கள் மீது அக்கறை இருந்ததால் இதுவரையிலே மத்திய அரசாங்கத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிந்துரைகளை எல்லாம் ஏற்று மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவித்திருக்கலாம். ஆர்டிகல் 47 படியே அதை தேசிய கொள்கையாக அறிவித்திருக்க முடியும். ஒரே நாளில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்பதற்கான அந்த சட்டத்தை ஏற்று இரு அவைகளிலும் அதை நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்க முடிகிறது அல்லவா பாரதிய ஜனதா கட்சியால்? மதுவிலக்கு சட்டத்தை ஏன் கொண்டு வர முடியாது? சிவில் காமன் சட்டத்தை கொண்டு வருவதற்காக செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுவிலக்கை பற்றி ஏன் பேசவில்லை? அப்படி பேசுவதற்கு சொல்றோம். ஓகே, சுருக்கமா சொல்லுங்க நாகராஜ். மற்றவர்களுடைய கருத்து வாங்கிக்கல. நீங்க குஜராத் மாநிலம் முழுமையாக மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. தமிழ்நாட்டை போல மதுவிலக்கு நீங்க பேசுறப்ப முடிக்கிறேன். பதில் கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்றேன். ஒன்று, தமிழ்நாட்டை போல எந்த மாநிலத்திலும் மது என்பது விற்பனை அரசு வருமானத்திற்காக நலத்திட்டத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு திட்டமாக இல்லை. தமிழ்நாட்டில் அரசு மட்டுமில்ல, திமுக நிர்வாகிகளே கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒன்றியத்திலிருந்து, கிளையிலிருந்து, வட்டத்திலிருந்து எல்லாரும் மதுக்கடையை நம்பி இருக்கின்றார்கள். மதுக்கடை வருமானம் தான் திமுக கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில எப்படி திமுக மதுவிலக்கை கொண்டு வரும்? இரண்டாவது, எந்த மாநிலத்தில் கோரிக்கை வைத்தாலும், முதல்வர்களே கோரிக்கை வைத்தாலும் கோரிக்கை வையுங்கள். முதல்ல நீங்க எங்களை இந்த மாநாட்டிற்கு மதுவிலக்குக்கு அழைப்பு விடுங்கள். தைரியம் இருந்தா உங்களுக்கு. மகாத்மா காந்தி பிறந்த நாள்ல செய்யற நீங்க ஏன் பாஜக அழைக்கூடாது? அவர் பிறந்த குஜராத்ல மதுவிலக்கு அந்த சாராயம் இல்லை. அப்போ அழைப்பை விடுக்காமல் நாங்கள் மது ஒழிப்பு கொள்கையை மாநாட்டை அறிவித்திருப்பது எந்த நோக்கத்திற்காக என்று சொன்னால் மது ஒழிப்பை தன்னுடைய உயிர் மூச்சு கொள்கையாக நினைத்தவர் காந்தியடிகள். அதற்காக போராடியவர் காந்தியடிகள். ஆனால் அந்த காந்தியடிகளை கொண்டவர்கள் தான் யார்? சரி.